திரும்பி திரும்பி என்கிட்ட சொல்லாதீங்க, சிறுபான்மைன்னு சொல்லாதீங்க. சிறுபான்மைன்னு எதை வச்சு சொன்னீங்க? எண்ணிக்கையில எதை வச்சு சொன்னீங்க? நான் கேட்கறதுக்கு பதில் எதை வச்சு சொன்னீங்க? மதத்தை வச்சு. உலகத்துல எந்த நாட்டில் மதத்தை வச்சு மானுடனை கணக்கிடுறான்? எதை வச்சு கணக்கிடுற? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நீங்க சிறுபான்மைன்னு இவர் ஒரு கிறிஸ்தவரையோ இஸ்லாமியரை சொல்லும் போது நீங்க யாரு? நீங்க இந்து அப்படித்தானே சொல்றீங்க? அப்படித்தானே. இப்ப ஸ்டாலின் ஐயாவோ அல்லது உதயநிதி தம்பியோ அல்ல அம்மையார் ஜெயலலிதாவோ ஐயா எம்ஜிஆர் அவர்களோ இந்த தலைவர் சிறுபான்மை, அப்ப நீங்க இந்து. ஆனா நீங்க நீங்க வந்து மதச்சார்பற்றன்னு ஏன் பேசுறீங்க? அப்போ இப்ப நீங்க இந்துவா தான் இருந்துகிட்டு பாக்குறீங்க. உலகெங்கும் மானுடனை மொழி வழியா தான் கணக்கிடுறான். நீங்க ஐரோப்பிய நாடுகள்ல எத்தனை நாடுகள் இருக்கு? அத்தனை நாடும் கிறிஸ்தவம் தானே. ஐரோப்பிய யூனியன் முழுக்க யாரு? எதுக்கு எத்தனை நாடு வந்துச்சு? நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், ஜெர்மனி, பிரான்ஸ் எல்லாம் ஏன் வந்துச்சு? ஒரே மதம் தானே, ஒன்னா இருக்க முடியல. ஏன் ஒன்னா இருக்க முடியல? மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் ஏன் போச்சு? அப்புறம் ஏன் பங்களாதேஷ் பிரிஞ்சிச்சு? கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல நானே சொல்லிட்டேன். இங்க இருந்து நம்ம போனோம். ஓர் இறை, ஏக இறைவன் அல்லாஹ், ஓர் வழி, நபிகளின் வழி, அவருடைய மொழி, அதுவே வழி போனோம். அங்க போய் அவரு முகமது அலி ஜின்னா உருது ஆட்சி மொழின்னு டாக்கா பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டு இருந்த முஜிபுர் ரஹ்மான் அவன் நண்பனும் என் மொழி என்னாச்சுன்ட்டான். ஏன்னா அவன் வங்காளி, நீ உருது, நான் வங்காளின்ட்டான். அங்க மொழி வழியே தான் தேசிய இனங்கள். நான் இஸ்லாமியன், நீ அரபியன், அவன் உருது, அவன் வங்காளி, நான் தமிழன். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதுல போட்டு குழப்பிக்க கூடாது. சிறுபான்மையினர் வந்த மனம்லாம் எங்களை சிறுபான்மைன்றிய இந்த நாட்டின் பூர்வீகுடி மக்களை மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, மொழியும் இனம் மாறிக்கொள்ள முடியுமா? நேத்து இந்துவா இருந்த என் தம்பி யுவன் சங்கர் ராஜா இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறான். நேத்து இந்துவா இருந்த என் அன்பு சகோதரன் ரகுமான் இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாரு. இப்ப எங்க அப்பா இளையராஜா யாரு? நீங்க சொல்ற இந்து தானே, அவர் பெரும்பான்மை. எங்க அப்பாவுடைய பையன் யுவன் சங்கர் ராஜா சிறுபான்மை. உங்களுக்கு என்ன? அப்பா பெரும்பான்மை, மகன் சிறுபான்மையா? இதையெல்லாம் இந்த மாதிரி பேச உங்களுக்கு ஒரு கூச்சமா இல்லையா? அறிவுன்னு ஒன்று வந்து அப்படி போய் செலவில இது என்ன பைத்தகரத்தனமா இருக்கு? இன்னைக்கு இந்துவா இருக்க, நாளைக்கு இஸ்லாமா இருப்பேன். இன்னைக்கு கிறிஸ்தவனா இருக்க, நாளை வேணாம்னு போவேன். ஆனா நான் இன்னைக்கு தமிழனா இருக்கேன், நாளைக்கு நான் கன்னடனாவோ தெலுங்கனாவோ மலையாளியோ மாறிக்கொள்ள முடியுமா? முதல்ல இதை கற்றுக்கிறேங்க.